பாலா சொல்லுங்க, இப்ப தங்கச்சிமடம் பகுதியில் என்ன நிலவரம்? உடலை பெற்றுக்கொள்வது குறித்து ஏதேனும் உறவினர்கள் தெரிவித்தார்களா? அங்க வேற யார் வந்திருக்காங்க? இப்ப அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து சொல்லுங்க. தற்பொழுது பிரிட்ஜோ மீனவர் நேற்று முன்தினம் இரவு இலங்கை கடற்படையால் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்டவரினுடைய உடல் இங்கே ராமேஸ்வரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் அன்று இரவே கொண்டு வைக்கப்பட்டது. நேற்று அதிகாலை ராமேஸ்வரத்தில் 2 அரசு மருத்துவர்கள், தலைமை மருத்துவர் அங்காரெட்டி மற்றும் மீனாகுமாரி என்ற 2 மருத்துவர்களுடைய அவர்கள் மூலமாக உடல்கூறு ஆய்வு நடத்தப்பட்டது. அதன் பின்பு அந்த உடல்கூறு ஆய்வை போலீசார் வீடியோ பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த உடலானது அவர்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது நாங்கள் உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என தெரிவித்திருந்தனர். தற்பொழுது வரை அந்த உடலானது ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த போராட்டமானது நேற்று ஒரு ஆலோசனை கூட்டமாக தொடங்கிய பின் அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்தவுடன் பெரிய தொடர் போராட்டமாக மாறியது. அந்த தொடர் போராட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்டோர் நேற்றே கலந்து கொண்டனர். இந்நிலையில் நேற்று இரவு அந்த போராட்டம் நீடித்த நிலையில் ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு மழை பெய்ததின் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் பகுதிக்கு, அதாவது சுமார் ஒரு 12 மணி அளவில் அவர்கள் வீட்டிற்கு சென்றுள்ளனர். இன்று காலை சுமார் தற்பொழுது வரை 100 பேர் இந்த போராட்டத்தில் அமர்ந்துள்ளனர். ஏனென்றால் இந்த மீனவர்கள், அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் அனைவருமே மீனவர்கள், அவர்களுடைய படகுகள் அனைத்துமே ராமேஸ்வரம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த படகுகளை தினசரி அவர்கள் சோதனை செய்வது வழக்கம். ஏன்னா படகில் தண்ணீர், கடல் தண்ணீர் ஏறும். அந்த தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். ஆகவே அப்பகுதி மீனவர்கள் தற்பொழுது படகில் உள்ள தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ராமேஸ்வரம் பகுதிக்கு அதிகமாக வந்துள்ளனர். அவர்கள் சரியாக 9 மணி அளவில் மீண்டும் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல பல்வேறு பகுதியில் உள்ள இந்த ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், மண்டபம், பாம்பன் போன்ற பகுதிகளிலிருந்து மீனவர்கள் இன்று அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாகை மற்றும் புதுக்கோட்டை பகுதியிலும் இருந்து மீனவர்கள் தற்பொழுது காலை வந்து கொண்டு உள்ளதாகவும் தகவல் தெரிகின்றது. இருப்பினும் மீனவர்கள் தெரிவிக்கும் பொழுது என்னவென்றால், எங்களுடைய கோரிக்கை, அதாவது இலங்கை கடற்படை துப்பாக்கி சூடு நடத்தியவர்களை கைது செய்ய வேண்டும். இனி மத்திய அரசு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது, பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழி செய்யப்படும், துப்பாக்கி சூடு எக்காரணத்தை கொண்டு நடத்தப்பட மாட்டார் என மத்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்திலிருந்து இங்கே உத்தரவு கொடுத்தால் மட்டும், உறுதி கொடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டங்கள் வாபஸ் பெறப்படும். அதன் பின் எங்களுடைய இறந்த பிரிட்ஜோ மீனவர்களுடைய உடல் பெற்றுக்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த உத்தரவு வராத வரைக்கும் நாங்கள் இந்த தொடர் போராட்டத்தை கைவிட போவது இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். ஆனால் தொடர் போராட்டத்துக்கு தற்சமயம், அதாவது இன்று வரை இன்று அதிக அளவில் மக்கள் அதிக அளவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை GK வாசன் அவர்களும் இந்த போராட்ட களத்திற்கு மக்களை சந்திப்பார் என தகவல் தற்பொழுது தெரிய வருகிறது. நேற்று தினம் நம்ம பார்க்கிறோம், மாநில அரசு தரப்பிலிருந்து மூத்த அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் எல்லாமே அங்க வந்தாங்கிறத பார்க்கிறோம். மத்திய அரசு தரப்பிலிருந்து யாராவது வந்திருக்காங்களா? இன்றைக்கு ஏதேனும் மூத்த அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ யாராவது வருவது குறித்து செய்திகள் ஏதாவது இருக்கா? மக்களுடன் ஏதாவது நெகோசியேஷன் நடத்துக்கான வாய்ப்புகள் ஏதாவது நம்மளுக்கு செய்திகள் தெரியுமா? நேற்று தமிழக அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருந்தார்கள். அதேபோல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மணிகண்டன் இருவருமே இங்கே மீனவர்கள் மத்தியில் இந்த நடைபெறும் போராட்டத்தில் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், அதாவது உங்களுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கையும் தமிழக அரசு எடுக்கப்படும், உங்களுக்கு தேவையான அனைத்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்படும் என தெரிவித்திருந்தனர். போராட்டத்தை கைவிட வலியுறுத்தியிருந்தனர். ஆனால் எங்களுடைய கோரிக்கை, வைக்கக்கூடிய இந்த 3 கோரிக்கையை நிறைவேறினால் மட்டுமே நாங்கள் போராட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்துள்ளனர். நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டமானது நாங்கள் அமைதியாக அறவழி போராட்டத்தில் தான் நாங்கள் ஈடுபடுறோம். எங்களால் எந்த விதமான பிரச்சனைகளும் வராது. ஆகவே இந்த கோரிக்கைகளை மத்திய அரசு மூலமாக நிறைவேற்றணும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் மத்திய அரசின் சார்பிலிருந்து இதுவரை இந்த போராட்ட காலத்திற்கு யாரும், இந்த அமைச்சர்களோ இல்லை மத்திய அரசு அதிகாரிகளோ யாரும் இந்த பகுதிக்கு மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரியவில்லை. நேற்று இரவு மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இந்த உடலை பெற்றுக்கொண்டு போராட்டத்தை கைவிட வேண்டும் என நேற்று நல்ல ஒரு 10 மணி அளவில் இரவு 10 மணி அளவில் மீனவர்களிடம் இந்த போராட்ட குழுவினரிடம் பேசியதாக தகவல் தெரிகின்றது. ஆனால் அவர்கள் மீனவர்கள் தெரிவிக்கும் பொழுது, எங்களுடைய இந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை உடலை பெற்றுக்கொள்ளப் போவது இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளனர். இன்று காலையும் மீனவர்கள் அந்த குழுவினரை சந்தித்து கேட்டபோது, எங்களுடைய கோரிக்கை நிறைவேறினால் மட்டுமே நாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம், எங்களுக்கு வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்திலிருந்து எங்களுக்கு உறுதியான மீனவர்கள் பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை கடற்படை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என
அவர்களிடம் கூறிய பொழுது அந்த மீனவர்களை இந்திய தூதரக அதிகாரிகளிடம் வந்து ஒப்படைக்க அந்த கடற்படை வீரர்கள் வந்து அங்கு வழக்கு பதிவு செய்து இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நாம் தெரிவித்துள்ளனர். ஆனால் இங்கு வழக்கு பதிவு செய்வது கடந்த காலங்களில் வந்து துப்பாக்கி சூடு நடத்தும் பொழுது இங்கு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் வந்து அவர்கள் வந்து எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் நம்ம பகுதிக்கு வந்தாலுமே நம்ம கைது செய்வது கிடையாது. ஆனால் வந்து இவர்களுக்கு மீது வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்தால், அதாவது வந்து இத்தாலி கடற்படை கேரளா மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தும் போது அவர்கள் எப்படி கைது செய்யப்பட்டார்களோ அதே மாதிரி வந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே எங்களுடைய போராட்டங்கள் விலக்கிக் கொள்ளப்படும். எங்களுக்கு வந்து உறுதியான அதாவது வந்து பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கான வழிவகையை மத்திய அரசு செய்து கொடுக்க வேண்டும். எங்களுக்கு வந்து தமிழக அரசு எங்களுக்கு உதவியாக இருந்தாலும் மத்திய அரசு மீனவர்கள் மீது அக்கறை காட்ட வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கான முன்னேற்பாடுகளை தற்பொழுது வந்து பகுதியில் உள்ள மீனவர்கள் செய்து வருகின்றனர்.